யமுனா, எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்டில எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன, அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல. எப்பவுமே அவருக்குள்ள துருத்துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்ணு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்லை, அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்லை, நான் சொல்றது கேளுங்க. தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கா. புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? முகத்தை பார்த்துட்டு அப்பாவை கொண்டு ஒரு வாட்டி அவன் ஏன் அப்படி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ இடத்த லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது.
ஹலோ சார். சொல்லுங்கள். அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ், பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார். அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார். ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா, அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்க மச்சான். வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான். நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எப்படிரா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு, நான் எதிர்பார்க்கல சரியா. ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ என் ரத்தம் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா ஹேமா ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவன்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சி, ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத.